அரக்கர்கள், அந்த ஆட்டோ டிரைவரும் அந்த 2 அரக்கர்களும் அந்த பெண்ணை அங்கே இறக்கி விட்டுட்டு மீண்டும் இன்னொரு ஆட்டோ டிரைவர்கிட்ட கோஆர்டினேட் பண்ணி, இந்த பொண்ணை நாங்கள் எங்கள் ஆட்டோ வந்து பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த பொண்ணை வந்து மறுபடியும் இந்த பொண்ணு வந்து மாதவரம் போகணும், இந்த பொண்ணை மாதவரத்திலே இறக்கி விட்டுருங்க அப்படின்னு இன்னொரு ஆட்டோ டிரைவர் கூட கோஆர்டினேட் பண்ணுறாங்க. அவங்க இறக்கிட்டு போயிட்ட பிறகு அந்த பொண்ணு இன்னொரு ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. உடனே எனக்கு ஹிந்தி தெரியுமா அப்படின்னு அந்த ஆட்டோ டிரைவர் சொல்கிறாங்க. உடனே அந்த ஆட்டோவில் ஏறி உட்காடுறாங்க. ஆட்டோ போயிட்டுருக்கு, ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இந்த பொண்ணு அழ ஆரம்பிக்குது, ரொம்ப கதறி கதறி அழ ஆரம்பிக்குது. உடனே அந்த ஆட்டோ டிரைவர் கேட்குறாரு, ஏமா அழுவுற, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, ஃபஸ்ட்டு என் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, என் ஃபோன் சார்ஜிங் போடணும், என் ஃபோன் கொஞ்சம் சார்ஜிங் போடுங்க அப்படின்றாங்க. ஃபோன் சார்ஜிங் போட்ட அடுத்த செகண்டு அவர் கேட்குறாரு, என்னம்மா பிரச்சனை, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னை இறக்கி விட்டு போனாங்க இல்லையா அந்த ஆட்டோவில், அவங்க வந்து என்னை பாலியல் வன்கொடுமையை செய்துட்டாங்க, இதை வந்து உடனே